ஹலோ ட்ரேடர்ஸ். நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எந்தெந்த லெவல் ரொம்ப முக்கியம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லேருந்து எந்த பெய்ட் சர்வீஸ், ஸ்டாக் டிப் ஆர் கால் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லை. அண்ட் நம்மளுக்கு யூடியூப் மட்டுமே, மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே நம்ம கிடையாது. ஸோ நம்ம பேரை வச்சு யாராச்சும் உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டுமே. ஸோ இதை வச்சு மட்டுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. வழக்கம் போல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்ஷன் செயின் அனலைஸ். அண்ட் இப்போ கூட மார்க்கெட் ஓடிட்டு தான் இருக்குது, சரிங்களா? அண்ட் ஹையஸ்ட்டு கால் ரேட்டிங்ஸ் ஆர் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21,500. எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா 1,20,00,000 இருக்குது, சரிங்களா? அடுத்தது 21,400 புட்டில் அதிகமாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் 21,400 ஸ்ட்ரைக்கு. 1,12,00,000 இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டு பக்கமும் நல்லா பண்ணிருக்கானுங்க. 21,500லேயும் சரி, 21,400ல் நல்லா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஒன்று 21,500 உடச்சிட்டு மேலே போனோம், இல்லைனா 21,400 உடச்சிட்டு கீழே போனோம். இதுதான். சப்போஸ் இந்த ஜோனை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டு அப்படியே தான் கீழே போயிட்டுருக்கும். அண்டு ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, ஃப்ரீ தான், எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு ஓடிட்டு தான் இருக்குது. அண்டு இன்னைக்கு எப்படி போச்சு, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு என்ன நம்ம ஆப்ஷன் செயின் அனலைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 21,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக கால் ரேட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் 21,400 புட்டில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏதோ ஒரு பக்கம் வந்து மார்க்கெட் இதை உடைச்சா மட்டும்தான் நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு ட்ரெண்டு, ஒரு 100 பாயிண்ட், ஒரு 150 பாயிண்ட், ஒரு 200 பாயிண்ட் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு இன்னைக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருந்தா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அண்டு இன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஒரு 3 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் எப்போவுமே நம்மளுக்கு குத்திக்குதுன்னு கதைன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த அப்பர் பிவோட் இங்கே பிரேக் அவுட், இந்த அப்பர் பிவோட் பிரேக் அவுட் ஆனோன்னே இந்த ரெட் கேண்டில் ஆச்சா, நான் பண்ணிட்டேன், புட்டு ட்ரேட் எடுத்துட்டேன். அண்டு இங்கே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே கரெக்டாக வச்சுருந்தேன். இந்த அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மறுபடியும் வந்து எது வந்து நம்மளுக்கு சொல்ல வருதுன்னா, ஆக்சுவலாக இந்த மிஸ்டேக்குக்கு வந்து என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் 5 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணது தான். சப்போஸ் நான் 15 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணியிருந்தேன்னா நல்லா தெரிது பாருங்கள். அதே தான், இன்னொரு கூட ஒரு 5 நிமிஷம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக நான் லாஸ் கம்மியாக தான் ஆனேன். அந்த லாஸ் ஆகாமல் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். பட் 15 மினிட்ஸ் இதுக்காக தான் யூஸ் பண்ண சொல்கிறேன். இன்றைக்கி இந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகாமனா ப்ராஃபிட்டில், இல்லை இந்த ட்ரேடு நான் எடுக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது பிகினராக இருந்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அப்பர் பிவோட்டில் இப்படி சப்போர்ட் எடுத்திருக்கு, ஓகேங்களா? சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன ஆச்சு, நானும் நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸும் ஒரு 4-5 பேர் வந்து ஒன்றா சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம், சும்மா கூகுள் மீட்டில். என்ன பண்ணோம், அடுத்தது கால் போயிட்டோம். கால் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் ஆக்சுவலாக. அதையுமே இப்போ பாருங்களேன், மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 21,480, அங்கேருந்து 21,337 வரைக்கும் கீழே போயிட்டு அண்ட் இந்த அப்பர் பிவோட்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு, ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு பண்ண ட்ரேடே நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், சரிங்களா? என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்கும்போது இந்த அப்பர் பிவோட் வந்து பிரேக் ஆன மாதிரி இருந்தது. அதனால் புட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். அண்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுருந்தேன். அண்டு டார்கெட் இது வரைக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஃபுல்லாக ஆப்ஷன் செயின் அனலைஸ் படி ஃபுல்லாக கால் ரைட்டிங் இருந்தது, ஓகேவா? கால் ரைட்டிங் இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஓகே, புட் ரைட்டிங் அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலாக 21,400ல் மட்டும்தான் அதிகமான ஒரு புட் ரைட்டிங் இருந்தது. அண்ட் அதையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லா ஒரு வந்துச்சு மார்க்கெட்டு. ஓகே, கீழே போவோன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் 15 மினிட்ஸ் கேண்டலில் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, சரிங்களா? ரவுண்ட் பண்ணிருக்கேன், இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. எடுத்தோன்னாச்சு
அந்த ஃபஸ்ட்டு புட்டு ட்ரேட் எடுத்தத எக்ஸிட் பண்ணிட்டு, அடுத்தது கால்ல ட்ரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட். ஆக்சுவலா ஒரு 80 பாயிண்ட்ஸ் போயிருந்தது கைஸ். ஆனா நான் அவ்வளோ புடிக்கல. நான் கம்மியா தான் புடிச்சேன். ஒரு 40 பாயிண்ட்ஸ் அது மாரி தான் புடிச்சிருந்தேன். நல்லா போயிருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ட்ரேடு இன்னைக்கு வந்த ட்ரேடே வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழ வச்சீங்கன்னா, நல்லா இவ்வளோ தூரம். அண்ட் எதுக்கு வந்து இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆல் டைம் ஹை இதுதான். அண்ட் இன்னைக்கு மட்டுமே 2 ட்ரேட் வந்திருக்கு. இங்க சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. அண்ட் இங்க இவ்வளோ தூரம் நீங்க வைக்கணும்னு தெரியல. கொஞ்சோண்டு வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு 40, 50 பாயிண்ட் அசால்ட்டா புடிச்சிருக்கும். அண்ட் நீங்க இங்க ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது இந்த 21,492ல வந்து மீன்ஸ் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்க இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோனமே எப்பவுமே கைஸ் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். கேண்டில் க்ளோஸ் இஸ் அ மஸ்ட். சரிங்களா? கேண்டில் க்ளோஸ் ஆனோனே நீங்க வந்து இங்க ரெசிஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல போட்டுட்டு புட்டுல எடுத்திருந்தீங்கன்னா, அதுதான் மஜாவா ஒரு 20, 30 பாயிண்ட் புடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு வந்து எந்த மாரி ட்ரேட் எடுத்திருந்தா நம்ம ப்ராஃபிட்டபிளா இருந்திருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து எந்தெந்த லெவல் ரொம்ப முக்கியம் அண்ட் நாளைக்கு எந்தெந்த லெவல் இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லிட்டு இப்போ சொல்றேன். அண்ட் இப்பயுமே இந்த லெவல்ஸ்லாம் நீங்க வந்து இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 21,709 அவ்வளோ தூரம் போறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் இப்போதைக்கு ஆ எப்படி சொல்றது? பக்கத்துல இருக்கிற ஜோன்ஸ் இதுதான். நியரஸ்ட் ஜோன் வந்து இந்த 21,348 இது ஒரு சப்போர்ட்டு. ஆக்சுவலா நாளைக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே கீழ வந்துட்டு, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் நேத்து மாரி சப்போஸ் இன்னைக்கு மாரி சப்போர்ட் எடுத்ததுன்னா, நீங்க இதே மாரி நம்ம கால்ல ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆர் சப்போஸ் இங்க இந்த இது பிவோட் இங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு மேல நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இப்படி ட்ரேட் எடுக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அ இங்க பிவோட் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நல்லா 15 மினிட்ஸ் கேண்டில்லயும் நல்லா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் இந்த இத வச்சுக்கிட்டு டார்கெட் இது வரைக்கும் நியர்லி எவ்வளோ வருதுன்னா 1:3.85 நியர்லி 1:4 வருது. சரிங்களா? ரூ. 1000 ரிஸ்க்னா ரூ. 4000 ப்ராஃபிட் வரும். அதுக்கு மேலேயே கூட வர வாய்ப்பு இருக்கு ஆப்ஷன்ஸ்னா. இப்ப அடுத்த ஜோன்ஸ் வந்து இந்த வாரத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன்ட் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ட் இதுதான். ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு ரெசிஸ்ட் ஆயிட்டு கீழ வரலாம். ஆர் ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணலாம். எப்படி ஆனாலுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் இது கீழ போட்டுட்டு என்ட்ரி ஆகணும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகல ரெசிஸ்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்க இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு புட்டுல ட்ரேட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இதுதான் ஆக்சுவலா நீங்க பிவோட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸ்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அசால்ட்டா வந்து ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப காமா ட்ரேட் பண்ணலாம் ஆக்சுவலா. ட்ரேடிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஆனா அத கத்துக்கிட்டு பண்ணணும். அதுதான் பிரச்சனை. ஓகே காய்ஸ். இதே மாரி இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோல நான் உங்கள நாளைக்கு மீட் பண்றேன். தேங்க் யூ. டாடா. டேக் கேர்.